நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வா நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளிலும் மறுபடியுமாய் ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம் நினைத்ததை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் மகிமையின் தேவன், அவர் மகத்துவத்தின் தேவனாயிருந்து பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார். அவர் நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். நம்மளோடு கூட பேசுகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் என்று சொன்ன தேவன் கேட்க கேட்க அவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். காரியங்களை நமக்கு சாதகமாக மாற்றி தந்து கொண்டு இருக்கிறார். நன்மையும் கிருபையுமாய் நம்மளை பாதுகாக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். இந்த நல்ல நாளிலும் மறுபடியுமாய் ஜாஸ்வாட்டியோடு கூட இணைந்து கர்த்தர் ஊழியம் செய்வதற்கு நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் சிறியவர்களாகிய நாங்கள் புழுதியில் கிடந்த எங்களை, எந்த ஒரு தகுதியும் இல்லாத எங்களை கர்த்தர் இந்த மாதிரி ஒரு ஊழியங்களோடு கூட கர்த்தர் இணைத்து அநேக இடங்களில் செய்தியை கேட்கத்தக்கதாய், பேசத்தக்கதாய், ஜெபிக்கத்தக்கதாய், ஊழியத்தில் பல இடங்களுக்கு கொண்டு செல்லத்தக்கதாய் கர்த்தர் இதன் மூலமாய் நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் ஜாஸ்வா டிவிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய தேவைகள் அதிகம் உண்டு, இதனுடைய எல்கைகள் இன்னும் அதிகம் உண்டு. அநேக வீடுகளுக்குள்ளாய் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து செல்கிறது. நிறைய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலும் தனிப்பட்ட ஜெபங்களிலும் ஜாஸ்வா டிவிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஸ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறோம், உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நான் சிறப்பாக சொல்ல முடியும். இது ஆரம்பித்து ஒரு வருடம் 2 வருடங்கிட்ட ஆகுது செய்தி கொடுத்து. கர்த்தர் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போது ஊழியத்தில் நல்ல அடையாளங்களை, அற்புதங்களை, நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஊழியங்களை அவருக்கு பிடித்தமான ஊழியமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது நான் உண்மையாய் சாட்சியாக சொல்ல முடியும். முன்னாடி ஊழியம் செய்ததை விட, முன்னாடி நாங்கள் பயன்பெற்றதை விட கர்த்தர் எங்களை நல்லபடியாக இனி எடுத்து பயன்படுத்துகிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த செய்தியை பார்க்கிற உங்களை கர்த்தர் உருவாக்குவார். இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் உருவாக்குவார். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஸ்வா டிவியில் இரவு 7 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு உருவாக்கும் நேரம், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நிறைய மனிதர்கள் ஃபோன் பண்ணி வச்சுறாங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த தேவைகள் இருக்குது, அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க, அவங்க எங்களோட கூட பேச கர்த்தர் நல்ல ஒரு கிருபைகளை கொடுத்துருக்கிறார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். சரி, இந்த நாளிலும் ஆரம்பமாக ஜெபம் பண்ணி நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த வேளையில் இயேசப்பா, இந்த வாரத்தில் நீர் எங்களோடு கூட என்ன பேச போகிறீங்க, இந்த வாரத்தில் அப்போ நீர் எங்களோடு கூட பேச இருக்கிற காரியம் என்ன, அப்போ நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, உங்கள் வார்த்தை எங்களோடு கூட கடந்து வரட்டும். பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் நல்லூரில் வச்சு, எங்கள் ஊர் நல்லூரில் வைத்து 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச கூட்டம் எங்களுடைய வீட்டில் மாதத்தின் 2வது சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதனால் உங்களுக்கு யாராவது நீங்கள் வரணும், ஜெபம் பண்ணணும், காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கிற நல்லூர்
நீங்கள் வாங்க. ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 2வது சனிக்கிழமை சரியா 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த மாதத்திலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு தலைப்பின் கீழ் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த மாதத்தில் அதாவது நம்ம போன வாரம் என்ன செய்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன காரியம் சொல்லி நீங்கள் சோதித்து பார்த்துருக்கிறீங்களா? அவருக்கு எந்த காரியம்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு என்ன வேணும், எனக்கு இப்படி தான் பிடிக்கும், எனக்கு இதை தான் பிடிக்கும், இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இல்லை, அதை கர்த்தர் தந்திருக்கிறார், நான் தரலான்னு சொல்லலை. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு சொல்லி நீங்கள் சோதித்து பார்த்து அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் அதன்படி நடக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் அது வேற. எனக்கு இப்படி வேணும், எனக்கு இதை செய்யணும், எனக்கு இதை நீங்கள் வாங்கித்தாங்க, இப்படி தான் என்று சொல்லி நம்முடைய காரியத்தை அவற்றை சொல்லுவதை விடும், அதை விட கர்த்தருக்கு எது பிரியமானது என்று சொல்லி அதை நாம் தேடி கண்டுபிடித்து அவருக்கு பிரியமானபடி நாம் நடந்தோம் என்று சொன்னால் பல ஆசீர்வாதங்களை, பல நன்மைகளை 2 மடங்காய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உண்மை. இன்றைக்கி நான் நிறையா போன வாரம் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானது, நம் தேவனாகிய கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த பைபிளில் வேத வசனத்தில் கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கே ஒரு 10-11 காரியம் இதில் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானது இது, கர்த்தருக்கு பிரியமான காரியம் இது அப்படின்னு சொல்லி ஒரு 11 குறிப்பு கிட்ட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கலாம், நம்ம அந்த அளவுக்கு ஒன்று பைபிளை வாசித்து முடிக்கலை. அப்போது கர்த்தருக்கு பிரியமானது எதுன்னு சொல்லி நம்ம சோதித்து பார்க்கும் பொழுது, அதை கண்டுபிடிக்கும் பொழுது, அதை தேடி பார்க்கும் பொழுது, அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு தாவணும், இல்லை உமக்கு பிரியமானதை உமக்கு பிரியமானதை எனக்கு சொல்லித்தாங்க, உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தாங்க, உமக்கு எது பிடிக்கும் ஏசப்பா, உமக்கு பிரியமான காரியங்களை என் வாழ்க்கையில் நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு எது பிடிக்கும், உமக்கு பிரியமான காரியம் எது, உமக்கு பிரியமான காரியம் என்ன, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா, அது என் வாழ்க்கையில் நான் செய்யணும், அந்த காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், உமக்கு பிரியமானபடி நான் செய்வதற்கு என் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்வதற்கு என் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்வதற்கு என்னுடைய உடலையே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ நான் எதை செய்தாலும் உமக்கு பிரியமானதாக இருக்கணும், நான் என்ன பேசினாலும் உமக்கு பிரியமானதாக இருக்கணும், நான் என்ன காரியங்களை செய்தாலும் உமக்கு பிரியமானதாக இருக்கணும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை தேடி வரும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஐயோ, இவ்வளவு நாட்களாக நாம் இப்படி ஜெபித்தோமே, இவ்வளவு நாட்களை நம்ம இவ்வளவு காரியங்களுக்காக அடம்பிடிச்சு ஜெபம் பண்ணோமே, நடக்கலை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அதில் போன மாதம் நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு போன வாரத்தில் 69ஆம் சங்கீதத்தில் 30-31 69ஆம் சங்கீதத்தில் அவரை பாடி, அவரை துதித்து, அவரை சோஸ்திரம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாடல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆராதனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சோத்திரம் செலுத்துவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை துதிக்க துதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவர் அப்படியே நம்மளோடு கூட பேசுவார். ஆராதனை என்பது மிகவும் அவருக்கு பிடிக்கும். பரலோகமே அங்கே துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாசம் பண்ணுகிறீர். தேவதூர்களுக்கு வேலை என்ன வேலை? அப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர்னு சொல்லி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. துதிக்க 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 அவர் மகிழ்வார், அவர் சந்தோஷப்படுவார். ஆராதனை என்பது, சோத்திரம் என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். போன வாரம் பார்த்தோம் சரியா. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கர்த்தருக்கு பிரியமான 2வது காரியம் என்ன காரியம்? ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதில் நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதின் பேரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வசனத்தை இன்னொரு வாசிக்கிறேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயங்களை கட்டுங்கள்,
அதின் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது நம்ம இந்த வாரம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தை கட்டுங்கள், அதில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆலயத்தை கட்டுங்க. நீங்கள் மற்றதை கட்டுதீங்களோ எதை கட்டுதீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் முதல் நீங்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எனக்கு பிரியமான ஒரு காரியம், ஆலயத்தை கட்டுங்கள். நீங்கள் ஆலயத்தை கட்டுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி கர்த்தர் வசனத்தின் மூலமாய் தெளிவாய் உங்களோடு கூட பேசுகிறார். ஆலயம் என்பது கர்த்தர் உலாவுகிற இடம். ஆலயம் என்பது பல மனிதர்கள் ஓடி தேடி வந்து தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய கண்ணீர் கவலைகளை இறக்கி வைக்கிற ஒரு இடம். ஆலயம், சபை ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதுக்காண்டி ஆலயம் வேறு சபை வேறு நினச்சிடாதீங்க. ஆலயம், சபை, சபை, ஆலயம். ஆலயம் கட்டுதல், சபையை கட்டி எழுப்புதல், சபையை உருவாக்குதல் என்று சொல்லி அந்த மாதிரி காரியங்களில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம என்னெல்லாமோ செஞ்சிடும், தொழிலுக்காண்டி பல லட்சங்களை போடுறோம், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். ஆனால் ஒரு ஊரில் போய் ஒரு ஆலயத்தில் நம்ம செய்தி கொடுக்க போகிறோம், ஒரு சபைக்கு செய்தி கொடுக்க போகிறோம்னா அதை இப்படி பார்த்தோன்னாலே ரொம்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கிராக் விழுந்திருக்கும், வெள்ளை ஒழுங்கு அடிக்காமல் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆலயங்களை கர்த்தர் விரும்பலை. ஆலயத்தை கட்டுங்கள். நீங்கள் ஆலயத்தை கட்ட கட்ட, சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவார். நீங்கள் ஆலயத்தை நேசிக்க நேசிக்க, ஆலயத்திற்கு தன்னால் முயன்ற காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தை கட்டுங்கள், அதின் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பிரியமாக இருக்கிற மாத்திரம் இல்லை, அடுத்த சொல்றாரு, அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆலயத்தை கட்டும் பொழுது, நீங்கள் சபையை கட்டும் பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கே விளங்கும். ஏன்? அவர் அங்கே பிரியமாக இருக்கிறாரா. அங்கே வருகிற ஒவ்வொரு ஜனத்தோடு கூட கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா. கஷ்டப்பட்டு வியாதியோட பலகீனத்தோட, ஐயோ எனக்கு வாழ வழி தெரியலையேன்னு சொல்லி எத்தனையோ மனிதர்கள் அந்த இடத்துக்குள்ளே வரும் பொழுது, அந்த சபைக்குள்ளாய் வரும் பொழுது கர்த்தர் அந்த மனிதர்களை கட்டி எழுப்புகிறார். நான் ஒரு காரியத்தை அப்படி சொல்கிறேன். திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் துதியின் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம், பெரிய ஆலயம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் நிறைய ட்ரிப் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறேன். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு வலது பக்கத்தில் துதியின் கோட்டை, பாஸ்டர் ரத்னபால் ஐயா. அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 2 சர்ச்சு நடக்குது ஞாயிற்றுக்கிழமை. அவ்வளோ ஒரு பெரிய சபையாக இருக்கும். அந்த சபைக்குள்ள ஏகப்பட்ட ஜனங்கள் வருவாங்க. அந்த ஆராதனை வேளையில் அந்த ஜெப நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க ஜெபிப்பாங்க, அந்த அளவுக்கு ஆராதிப்பாங்க. ஏன்? அந்த ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது, அந்த அவ்வளோ பெரிய கூடாரத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையை விளங்க பண்ணுகிறார். அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த இடத்துக்கு நான் அடிக்கடி ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். நிறைய ட்ரிப்பு ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்று இருக்கிறேன். இன்னொரு ஆலயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருநெல்வேலியில் ஜான்ஸ் காலேஜ் பக்கத்தில் குளோரிந்தா ஆலயம்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது. அது அந்த அம்மா, குளோரிந்தா அம்மா வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மனிதர். அந்த அம்மா கிறிஸ்துவ மதத்தை சொல்லும் பொழுது, அந்த காலத்தில் சாதாரண ஒரு மண் செம்மண்ணை குழச்சி வச்சு ஒரு சின்ன வீடு மாதிரி வச்சு அதில் வச்சு ஜோம் பண்ணுவாங்க. வியாதியில் இருக்கிறவங்களுக்கு, பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த குடும்பத்தை சந்திக்கிறவங்களுக்கு சொல்லி ஜோம் பண்ணி அந்த இடத்துல ஜோம் பண்ணி இன்றைக்கி நெல்லை திருமண்டலம், தூத்துக்குடி திருமண்டலம் எல்லாம் உருவானது அந்த குளோரிந்தா அம்மையார். இன்றைக்கும் அந்த ஆலயம் அங்கே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஜெபித்த இடத்துல கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கி பெரிய டயோசிஸனே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கி இந்த அளவுக்கு தூத்துக்குடி திருமண்டலம், திருநெல்வேலி திருமண்டலம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்னா காரணம் ஒரு அம்மா, குளோரிந்தா அம்மா. அந்த அம்மா அந்த இடத்துல சின்ன ஒரு ஆலயம் மாதிரி கட்டி, சின்ன ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அந்த இடத்துலேருந்து ஜெபித்து 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 அநேக ஜனங்களை இயேசு வண்டையில் கொண்டு, அது மாத்திரமில்லை, அந்த இடத்துலேருந்து ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது. நான் அந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் சந்தேகமாக இருந்தால் யார்ட்டாலும் கேட்டு பாருங்கள். திருநெல்வேலி சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி இந்த சர்ச் இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது சின்ன ஆலயமாக தான் இருக்கும்.
அது காலை திறந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது, அந்த சின்ன ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஏன் நிறைய பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் கெட்டி போட்டிருக்கிறாங்க சரியா, 3 கோடி ரூபாய்க்கு 5 கோடி ரூபாய்க்குலாம் கெட்டி போட்டு நிறைய ஆலயங்கள் கெட்டி போட்டிருக்கிறாங்க. அங்கெல்லாம் இல்லாத ஒரு மகிமை இந்த சின்ன ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருக்குது. அப்போ ஆலயத்தை கட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆலயத்தை கட்டுவதில் மிகவும் பிரியமான தேவன் நம்முடைய தேவன். அவர் ஏன் கட்ட சொல்கிறாராம், அதில் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறாராம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், எங்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர், நாங்கள் ஒரு ஜெப காரியத்துக்காக போயிருக்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, எங்ககிட்ட நிறைய கிளை சபைகள் இருக்குது, இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு சபை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அது சின்ன சபை தான், நாங்கள் இந்த சபையை நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம், இந்த சபையை நீங்கள் நிறைய மக்களை நீங்கள் பார்த்து பேசி நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் நடத்துங்க, இந்த சபையை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொன்னாங்க. இது ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள் உள்ளே இருக்கிற சபையின் மூலமாய் மக்களை சந்திக்க முடியும், இந்த சபையில் இன்னும் அநேக ஆத்துமாக்களை சேர்க்க முடியும், இந்த சபையின் மூலமாய் கர்த்தர் நிறைய அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் என்று சொல்லி அந்த பாஸ்டர் எங்ககிட்ட பேசினாங்க. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம், இல்லை பாஸ்டர், எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஊழியம் கொடுக்கல, நாங்கள் நிறைய ஊர்களுக்கு போகிறோம், சபைகளுக்கு போகிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம், இந்த மாதிரி தான் ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சபை என்பது, ஆலயம் என்பது தேவனால் கட்டப்படுகிற ஒரு காரியம். இது மனிதனால் கட்ட முடியாது, இது மனிதனால் எந்த காரணத்தை கொண்டும் கட்ட முடியாது, தேவன் நினைத்தால் மாத்திரம்தான் கட்ட முடியும். தாவீது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், தாவீது ராஜா சொல்கிறாரு, நாத்தான்ட்ட சொல்கிறாரு, 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்று சொல்லி தாவீது ராஜா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்கிறத, ஒரு திரை சிலைக்கு கீழே இருக்கிறது, நான் அப்போ தேவனுக்கு என்று சொல்லி ஆலயம் கட்ட வேண்டும் அப்படி சொல்லி தாவீது ராஜா மிகவும் ஆசைப்படுறார், நான் என் தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அன்றைக்கு இரவு பேசுகிறாரு, நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய வம்ச வழியில் வருகிற ஒருவனை கொண்டு நான் கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தாவீதுக்கு இடத்துல சாலமோன் ராஜா வருகிறார். சாலமோன் ராஜா வந்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செய்கிறார், பிரயாசப்படுகிறார், கட்டுகிறார். சுமார் 12 வருடங்களுக்கு மேலாக அந்த ஆலயங்களை கட்டி திருப்தியாக முடிக்கிறார். நிறைய செலவு எல்லாத்தையும் செலவழித்து அந்த ஆலயமானது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். யார்? சாலமோன் ராஜா. ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பலிகளை செலுத்துகிறார். நிறைய காரியங்கள் நடக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தை கட்டி முடித்த உடனே நிறைய பேருக்கு சந்தோஷம், அங்கே இருக்கிற ஏராளமான மனிதர்களுக்கு சந்தோஷம். நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் கிடச்சிட்டு, அவர் நம்மளோடு கூட ஒரு பேசுவதற்கு ஒரு இடம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி அநேக மனிதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் ஒரு ஆலயத்தை கட்டியதன் மூலமாய். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் நிறைய ஊரில் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி எங்கள் ஊர் நல்லூரில் ஒரு மிஷினரி ரேனியஸ் ஐயா அப்படின்னு ஒருத்தர் வந்தாங்க. ரேனியஸ் ஐயா 175 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு வந்தாங்க சரியா. 175 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் எங்களுடைய ஊரில் சுவிசேஷத்தை சொல்லி அங்கே இடங்களை வாங்கி, ஆலயத்துக்கும் சொல்லி இடங்களை சென்ட் கணக்க ஏக்கங்களை வாங்கி கிறிஸ்தவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அதனை கொடுத்து அங்கே ஒரு ஆலயத்தை அவர் கட்டினார். முதலாவது ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தில் மக்களை கூடி வர செய்து பாடல் படித்து துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தினார். இப்படி மிஷினரிகள் ஊழியர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ முதல்ல செஞ்சது கர்த்தருக்கென்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். இன்றைக்கி வட மாநிலங்களில் ஊழியம் நடக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு தாரப்பா போட்டு நினைச்சுவாங்க, பாட்டு படிப்பாங்க. 2 ஓலையை கட்டி போட்டு நினைச்சுவாங்க, பாட்டு படித்து ஜோமுனாங்க. அப்போ ஆலயத்தை கட்டணும். எதற்காக ஆலயத்தை கட்டணும்? மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவரை பாடி அவரை துதித்து அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இருக்கும். இதை விட நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, 14வது வசனம் 15வது வசனம் சரியா. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14, 15. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், அதான் நன்மையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, 15வது வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். 16வது வசனம், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு
பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் எங்கே இருக்கும். தேவனுடைய ஆலயத்தில், நாம் கட்டுகின்ற ஆலயத்தில், நாம் கட்டுகின்ற சபையில் தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம் என்று சொல்லி அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கடைசி வசனம் சொல்லுது, அவருடைய இருதயமும் இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது. அவருடைய இருதயமும் அந்த சபையில் தான் இருக்கிறது. அதனால தான் சபையில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருகிறார், ஆலயங்களில் எழுப்புதல் கொண்டு வருகிறார். அந்த ஆலயங்களிலும் சபைகளிலும் அவரை துதித்து அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல விளங்க பண்ணுகிறார். அதனால் ஆலயம் கட்டுங்க, சபையை கட்டி எழுப்புங்க. இது கடைசி காலம், எழுப்புதலுக்கான காலம். இது சும்மா படுத்து உறங்குகிற காலம் அல்ல. சபையை கட்டி எழுப்புங்கள். சபைக்கு விரோதமாய் பேசாதீர்கள், சபைக்கு விரோதமாய் எழும்பாதீர்கள். ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள். ஆலயத்திற்கு விரோதமாய் பேசாதீங்க, ஆலயத்துக்கு விரோதமான காரியங்களில் பங்கு பெறாதீங்க. போனால் ஜோம் பண்ணிட்டு வந்துருங்க. தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தை நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. ஏன் என்று சொன்னால், ஆலயம் கட்டுவது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆலயம் கட்டுவது தேவனுக்கு பிரியமான காரியம். சபையை கட்டுவது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அதற்கு நாம் எதிர்த்து நிற்காதபடி, ஆலயத்திற்கு எதிர்த்து நிற்காதபடி, சபைக்கு நாம் எதிர்த்து நிற்காதபடி, அது அவருக்கு ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான காரியம். நீங்கள் அவருக்கு பிரியமான காரியத்தில் நம்ம உள்ள எதிர்த்து நிற்கும் பொழுது அதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் தேவனுக்கு பிரியமான காரியம் ஆலயத்தை கட்டுவது. என் தேவாதி தேவனுக்கு பிரியமான காரியம் சபையை கட்டி எழுப்புவது. சபையை கட்டி எழுப்புங்க, ஆலயத்தை கட்டி எழுப்புங்க. அநேக விசுவாசிகளை உள்ளே கொண்டு வாங்க, அநேக ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு வந்து பாடல்கள் படித்து அவரை துதித்து அவரை நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தில் விளங்கும், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் விளங்கும். எங்கே என் ஜனங்கள் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல நான் வருவேன் என்று சொன்ன தேவன் சபைகளில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார், ஆலயங்களில் ஒரு எழுப்புதலை தருவார். கடைசியாக ஒரு வசனம் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க கடைசியாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பல அந்நிய பாஷைகள்லாம் பேசி சீசர்கள் என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலராய் மாறி கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்வதற்கு ஒரு ஆயத்தமாகி ஒவ்வொரு ஊழியங்களை செய்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லா இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ ஆலயங்களிலும் தங்களுடைய வீடுகளிலும் ஒன்றாக கூடி அவரை துதித்து அவரை நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அதனால் உங்களுடைய வீடுகளில் ஜெபங்கள் எழும்பட்டும். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குடும்பங்களை சந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் பாட்டு படித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய சபைக்கு நீங்கள் போகிறீங்களா, அந்த சபைக்கு நீங்கள் நல்லா போங்க. சபையில் நீங்கள் நல்லா பாட்டு படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்க, உங்களுடைய சபையை கட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆலயத்தை கட்டுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சபையை கட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆலயம் கட்டுவது கர்த்தருக்கு பிரியமானது. சபையை கட்டி எழுப்புவது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் முடிச்சிடுவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆலயம் கட்டுவது உமக்கு பிரியமான காரியம் ஆண்டவரே. சபையை கட்டி எழுப்புவது உமக்கு பிரியமான காரியம் ஆண்டவரே. அப்போ உமக்கு பிரியமான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க. துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.